மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தலுக்கு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடுமையாக பதிலளித்துள்ளார். அதில் ஜிஎஸ்டி கவுன்சில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் மாநிலங்களை சேர்ந்தவர்கள். ஜிஎஸ்டி வரியை நீக்க கோரி மாநில அமைச்சர்கள் கவுன்சிலுக்கு இதுவரை கடிதம் எழுதியுள்ளார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படி கடிதம் எழுதாதவர்கள் எப்படி போராட்டம் நடத்த முடியும்? ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு கடிதம் எழுதாமல் போராட்டம் நடத்தி இரட்டை நாடகம் போடுகிறார்கள் எனவும் மொத்தம் ரூபாய் 24,529 கோடி மத்திய அரசுக்கு சென்றுவிட்டது என கூறுவது முற்றிலும் தவறானது. மத்திய ஆயுள் காப்பீடு பிரீமியங்களுக்கான 18% ஜிஎஸ்டி வரியில் 9% மாநிலங்களுக்கு செல்கிறது. அதன் அடிப்படையில் 12,264 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு உடனடியாக வழங்கிவிட்டோம் என பதிலளித்துள்ளார். மேலும் மத்திய அரசுக்கு வரும் 9% வரியில் 41% மாநிலங்களுக்கே திரும்பி வழங்கப்படுகிறது. அப்படி இருக்கையில் மருத்துவ ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்களுக்கு வசூலிக்கப்படும் வரியில் 74% மாநிலங்களுக்கே செல்கிறது. எனவே எதிர்க்கட்சிகள் தாங்கள் ஆளும் மாநில அமைச்சர்களுக்கு எதிராகத்தான் போராட வேண்டும் என காட்டமான பதில்களை அளித்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்.